தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரை இணையதளத்தில் அவதூறாக பரப்பியவர் மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து வருகிற 20ஆம் தேதி கண்டனார்ப்பாட்டம் நடத்தப்போவதாக பாஜகவினர் அறிவிப்பு. தோவாளை கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பத்மநாபன் கடந்த 15ஆம் தேதி ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்தார். புகார் மனுவில் 15ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு தோவாளையில் வைத்து சமூக வலைதளங்களை பார்த்து கொண்டிருந்தபோது தோவாளை பகுதியை சார்ந்த ஒரு நபர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை அவதூறாக பதிவிட்டிருந்ததும் மற்றும் ஒரு சமுதாயத்தை கீழ்த்தரமாக பதிவிட்டிருந்ததையும் பார்த்ததாகவும் அந்த நபர் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். புகார் மனு கொடுத்த பின்பும் கொடுக்கப்பட்ட புகார் மனுவிற்கு காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வலியுறுத்தி நேற்று மாலை ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் தோவாளை கிழக்கு ஒன்றிய தலைவர் பத்மநாபன் தலைமையில் தோவாளை மேற்கு ஒன்றிய தலைவர் கோலப்பன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் சொக்கலிங்கம், முன்னாள் தோவாளை கிழக்கு ஒன்றிய தலைவர் கிருஷ்ணன், தோவாளை கிழக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் மாதேவன் பிள்ளை மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் காளியப்பன், கார்த்திக் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ராஜன், சுடலைமுத்து, குகன், ராஜா உட்பட 25க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வந்தனர். அவர்கள் கடந்த 15ஆம் தேதி கொடுக்கப்பட்ட புகார் மீது ஏன் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல்துறையினிடம் கேட்டதாகவும் அதற்கு காவல்துறையிடமிருந்து முறையான பதில் வராத காரணத்தினால் வருகிற 20ஆம் தேதி தோவாளையில் வைத்து மாநில தலைவரை அவதூறாக இணையதளத்தில் பதிவிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டிக்கும் விதத்தில் கண்டனார்ப்பாட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்தனர். திடீரென்று பாரதிய ஜனதா கட்சியினர் ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது. எடுக்காமல் தொடர்ந்து அலைக்கழித்து வருகிறார்கள். அந்த நபர் ஒரு சமுதாயத்தையும் இழிவுபடுத்தும் வகையிலும் பதிவளித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரையும் ஒருமையில் பேசவும் கெட்ட வார்த்தைகளால் பேசவும் தொடர்ந்து செய்து வருகிறார். இது குறித்து ஒன்றிய தலைவர் கிழக்கு ஒன்றிய துணைத் தலைவர் தம்பி பத்மநாபன் அவர்கள் மேலும் விவரித்தார். என்ற ஒரு நபர் அவரை அதுக்கு மேலே விமர்சனம் பண்ண விரும்பல. அந்த நபர் மாநிலத்தினுடைய தலைவர், ஒரு IPS அதிகாரி. அவர்களை மிகவும் மோசமாக, மிகவும் கீழ்த்தரமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாமே அவதூறாட்டு பேசி பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ரொம்ப தாழ்த்தி அந்த சமுதாயத்தை சார்ந்த பெண்களையும் வயது மூர்ந்த தாய்மார்களையும் ரொம்ப கேவலமாக பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பதிவுக்கு சம்பந்தமாக கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்து 4 நாள் ஆச்சு. அந்த புகார் மனுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கண் துடைப்புக்காண்டி திராவிட மாடல் அரசிட்ட நல்ல பேர் வாங்கணும், ரிவார்டு வாங்கணுங்கிறதுக்காக கண் துடைப்புக்காக ஒரு CSR போட்டு வச்சுக்கிட்டு முந்தானத்து எங்களை விசாரணைக்காக வர சொன்னாங்க. புகார் கொடுத்து 2 நாள் கழித்து நீங்கள் வாங்க விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி நாங்கள் இங்கே காவல் நின்றுட்டு யாருமே இல்லை, பேசி முடிச்சுட்டு FIR போடணும், எங்களை வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே போனோம். திருப்பி இன்றைக்கி எங்களை வர சொன்னாங்க. 3வது நாளாட்டு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி வர சமயம் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, நீங்கள் தமிழக முதலமைச்சரை பற்றி அவதூறாக போட்டிருக்கீங்க, அதனால் உங்கள் பேரில் ஒரு பெட்டிஷன் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சொல்லுவாங்க. அது காவல்துறையே எழுதி கொடுத்துச்சா இல்லட்டா அவர் எழுதி கொண்டு இங்கே எங்களை பயமுறுத்துறதுக்கு பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு நபர் முதல்ல ஒரு பெட்டிஷன் தந்தால் அதுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இன்னொரு பெட்டிஷனை கூப்பிட்டு என்னங்கிறத கேட்குறத விசாரணை பண்ணி நடக்கிறது தான் காவல்துறையினுடைய ஒரு ஜனநாயக முறை. அதை விட்டுக்கிட்டு நீங்களும் ஒரு பெட்டிஷன் தந்திருக்கீங்க, இன்னொருத்தர் ஒரு 4 நாள் கழித்து இன்னொருத்தர் ஒரு பெட்டிஷன் தந்திருக்காங்க, அதனால் நீங்கள் சமாதானமாக போங்க, நாங்கள் தமிழக அரசுக்கு நல்ல பேர் எடுக்கணும், எங்களுக்கு அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்காண்டி காவல்துறை அதிகாரிகள் பண்ணக்கூடாது. காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்காக இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவங்க சேவை பண்ணிகிட்ருக்காங்க, உன்னதமான ஒரு சேவை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சேவையை நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் சில சமயம் இந்த மாதிரி நல்ல பேருக்காண்டி பண்ணக்கூடிய வேலையை அவங்க இதோடு நிப்பாட்டிக்கணும். தொடர்ந்து அவங்க இந்த புகார் மனுக்கு நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.